சொல்றேன். அதுவே திருமணம் ஆனவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும் பொழுது, அது பையனா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, அப்பாக்கிட்டையும் அம்மாக்கிட்டையும் அவங்களுடைய கட்டுப்பாடுக்குள்ளார அடங்கி அமைதியா இருப்பாங்க. திருமணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியறது இல்ல. எனக்கு நீ ரூல்ஸ் போடுறியா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த திருமணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை மாறிடுது. ஏன்னா அவங்க அங்கேயும் சுதந்திரத்தை எதிர்பார்க்குறாங்க. சுதந்திரம்னா ஏன் அம்மா அப்பா சொன்ன காரியம் தான் அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம் சொல்லலாம். இப்போ ஒரு மனைவியோ கணவனோ ஃபோன்ல மணிக்கணக்காக பேசிட்டு இருக்காங்க. அப்பா அம்மா வந்து என்ன சொல்லுவாங்க, அம்மா இப்படியெல்லாம் பேசாத, இதெல்லாம் நல்லது இல்லைன்னு சொல்லி ஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அதே தானே கணவனும் மனைவியும் பண்றாங்க. அப்ப ஏன் இந்த சுதந்திரத்தை இங்க மட்டும் எக்ஸ்ட்ரீமா நீங்க எதிர்பார்க்குறீங்க? இது எனக்கு ஒண்ணுமே புரியல. இது ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. ஏன்னா இந்த காரியங்கள் ஒரு கணவனோ மனைவியோ அவங்க சொல்ற அந்த வார்த்தை என்னன்னா, என்ன நீ சந்தேகப்படுறியா இப்படின்னு கேட்டு அது ஒரு பிரச்சனையில முடியுது. நீங்க அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நான் எப்படி அம்மா அப்பாவுடைய கட்டுப்பாடுகளார அடங்கி எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிஞ்சு ஒரு ஒழுக்கத்தோட நான் வளர்ந்தனோ, அதே ஒழுக்கத்தை தான் நம்ம திருமணம் ஆனதுக்கு அப்புறமும் அதை காட்டணும். ஏன்னா அது எல்லை மீறும் போது, ஏன்னா கணவனோ மனைவி சுதந்திரத்தை கொடுக்கலாம், அது எல்லை மீறும் பொழுது எப்படி ஒரு அம்மாவும் அப்பாவும் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்கிறாங்களோ, அது போல ஒழுக்கமுள்ள ஒரு கணவனோ மனைவியோ கண்டிப்பா கண்டிப்பாங்க. இந்த காரியங்களை கண்டிக்கும் பொழுது அவங்க கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, உனக்கு என்ன பொறாமையா, நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பெரிய ஒரு பிரிவு, ஒரு பிரச்சனை, அதுவே ஒரு நிரந்தரமான பிரிவை கூட கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒழுக்கன்றது அப்பா அம்மா கூட இருக்கும் பொழுது மட்டும் இல்லை, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த ஒழுக்கத்தை நம்ம கடைபிடிக்கணும். அந்த சுதந்திரத்தை நம்ம எல்லை மீற வைக்க கூடாது. நமக்கு ஃப்ரீடம் இருக்கு, பசங்கள்ட்டையும் சரி பொண்ணுங்கள்ட்டையும் சரி பேசுறதுக்கு ஃப்ரீடம் இருந்தா அந்த ஃப்ரீடமை நம்ம எல்லை மீற வைக்க கூடாது. எல்லை மீறுறது அப்படின்னா நான் எல்லாமே தான் சொன்னேன். தொட்டு பேசுறதா இருக்கட்டும், தடவி பேசுறதா இருக்கட்டும், எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லி கணவனுக்கு தெரியாம மனைவிக்கு தெரியாம இந்த லிவிங் டுகெதர் வரைக்கும் போறது, இந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே எல்லை மீறின சுதந்திரமா இருக்கு. இதை கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளுடைய காரியங்களை நம்ம பார்க்குறோம். வேதத்துல ஆதாம் ஏவாள் மாதிரி ஒரு எப்படி சொல்றது, அவங்களுடைய லைஃப்ல அந்த நடந்த காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எல்லா சுதந்திரத்தையுமே அவங்களுக்கு கொடுத்திருந்தாரு. இந்த பூமியில ஆதாம் ஏவாளை ஆண்டவர் உருவாக்குனாரு. எல்லாவற்றையும் நீங்க ஆளுகை செய்யுங்க, எல்லாத்தையும் நீங்க உங்களுக்கு கீழே நான் எல்லாத்தையுமே படைச்சிருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் எல்லா ஆளுகையையும் சுதந்திரத்தையும் ஆதாம் ஏவாள் கொடுக்கும் பொழுது ஒன்றுல மட்டும் அவர் வந்து ரூல்ஸ் போடுறாரு. அம்மா உனக்கு எல்லா அதிகாரம் எல்லா சுதந்திரத்தையும் நான் கொடுத்துருக்கேன், ஆனா ஒண்ணு மட்டும் நீ வந்து தொடக்கூடாது, அந்த கனியை மட்டும் நீ வந்து புசிக்க கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லி அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அழகான ஒரு ரூல்ஸ் அங்க போட்டு பார்க்கிறோம். ஏன்னா எப்படி அம்மா அப்பா ஒரு பிள்ளைக்கு இதுல உனக்கு கெடுதல் இருக்கு, இதுல உனக்கு வந்து ஒரு விளைவு இருக்கு அப்படின்னு போகும்போது அதுல எப்படி ஒரு ரூல்ஸ்